இன்றைய மண்வாசம் நிகழ்ச்சி இலங்கையில் தொன்மை வாய்ந்த பகுதிகளில் ஒன்றாக விளங்கக்கூடிய மாதகல் என்கிற பிரதேசத்திலிருந்து உங்கள் வீடு தேடி வருகிறது. நூற்றாண்டுகள் கடந்த யாழ்ப்பாணத்து வாழ்க்கை முறைமை, கடந்த கால வரலாறுகள் என்பவற்றின் இன்று வரையான சாட்சியங்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் உறைந்து காணப்படுகின்றன. இலங்கையின் பௌத்த வழிபாட்டுடன் பிரிக்க முடியாத ஒரு அம்சமாக யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளும் சான்றாக விளங்கி வருகின்றன. இலங்கையில் பௌத்த வழிபாடு சிறப்பு பெற்றதன் பின்னாலான வரலாற்று கதைகளில் முக்கியத்துவம் பெற்று விளங்குகின்ற சங்கமித்தை வந்திறங்கிய இடமாகிய மாதகல் என்கிற கிராமம் இன்றைய மண்வாசத்தை அலங்கரிக்கிறது. மாதகல் என்கிற தொன்மை வாய்ந்த கிராமத்தின் வரலாறுகள் அழகானவையாக சிறப்பு பெற்றவையாக விளங்கி வருகின்றன. மாதகல் கிராமத்திற்கான பெயர் இடம்பெற்றமைக்கும் பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. மாதகல் என்ற அந்த பெயரினுடைய அந்த அமைப்பிலேயே அதனுடைய வரலாறு தங்கியிருப்பதாக எங்களுடைய பழைய முன்னோர்கள் கூறியதாய் எனக்கு நினைவாக இருக்கின்றது. பல நூல்களில் கூட அவை வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மாது கல், மாது அகல் என்ற இரண்டு பொருளிலே மாதகல் என்ற பெயர் வந்ததாக குறிப்பிடப்படுகிறது. ஒன்று மாது அகல் என்ற விதமாக மாதகல் என்று கூறப்படுகிறது. மாது அகல் என்பது சங்கமித்தை, அதாவது தேம்பர் நம்பிய தீசனுடைய மகள் இலங்கைக்கு வெள்ளரசு மரத்தை கொண்டு வந்து புத்த சமயத்தை பரப்புவதற்காக வந்த பொழுது மாதாக வந்து அவள் அகன்ற காரணத்தினாலே மாது அகல் என்ற ஒரு பொருளும் அங்கே புனைந்து, அதாவது மறைந்து கிடக்கின்றது. மாதகல் என்பது கிராமம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாமல் பெரிய அளவிலான நிலப்பரப்பினை கொண்டதாகவே காணப்படுகின்றது. இந்த மாதகல் கிட்டத்தட்ட 8 மைல் சுற்றளவை கொண்டது, 5 மைல் சதுர மைல் பரப்பளவை கொண்டிருக்கின்றது. இந்த மாதகல் 3 கிராம முன்பு பண்டத்தெருப்பு என்கின்ற உள்ளூராட்சி சபையின் கீழ் சில்லாலை, மார்சன்கூடல், பல இடங்களை பக்கத்தில் இருக்கின்ற பல கிராமங்களை உள்ளடக்கி அமைந்திருந்தது. ஆனால் இன்று இது மாதகல் கிராம சேவையாளர் பிரிவாக 3ஆக பிரித்து J150, J151, J152 என்ற 3 பிரிவுகளாக பிரித்து அதற்குள் ஒவ்வொரு பகுதிகளை அடக்கி அந்த பகுதிகளின் ஊடாகவே 3 கிராம சேவைகளை நியமித்து அவர்கள் ஊடாக இந்த நிர்வாகம் நடத்தப்பட்டு வருகிறதை நாங்கள் பார்க்கலாம். இலங்கையின் தொன்மையான வரலாற்று ஆதாரமாக சொல்லப்படுகின்ற மகாவம்சம் என்கின்ற நூலிலேயே மாதகளின் வரலாறு பொறிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் அங்கு முதன்மை பெற்று விளங்கிய சிவன் ஆலயத்தின் வரலாறும் மிக முற்பட்ட வரலாற்றினை கொண்டதாகவே சொல்லப்படுகின்றது. தொன்மைய வரலாற்றின் அடிப்படையில் பட்டணம் என்பது ஒரு நகரத்தை குறிப்பிடும் அளவிற்கு சிறப்பு பெற்ற ஒரு சொற்பதமாக விளங்கியதால் மாதகல் என்கிற பட்டணமும் முன்னைய காலத்தில் மிக பிரபல்யம் மிக்க ஒரு பிரதேசமாகவே விளங்கி இருக்க வேண்டும் என்கிறார்கள் நோக்கர்கள். அதாவது மாதகல் பழைய பட்டணங்களில் கூறப்படுகின்ற ஜம்புக்கோல என்று மகாவம்சத்தில் கூறப்படுகின்ற அந்த சம்பில் துறை என்று எங்கள் உள்ளூர் மக்களால் அழைக்கப்படுகின்ற அந்த இடம் மாதகல் தான். மாதகலின் ஒரு ஓரத்திலே அமைந்திருக்கிறது. அது ஒரு இன்று நாம் பார்த்தோமா இருந்தால் ஜம்புக்கோல பட்டுண என்ற பெயரிலே அங்கே பெரிய ஒரு விகார கூட அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பட்டுண என்கின்ற பட்டணம் என்கின்ற பெயர் பழைய காலத்திலேயே இந்த மிகவும் பிரசித்தி பெற்ற இடங்களிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு இடமாக பெயராகவும் இருந்திருக்கின்றது. அந்த நிலையில்தான் இங்கேயும் மாதகலில் இந்த ஜம்புக்கோல பட்டுண என்ற இடம் அமைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஐதீகம் பலராலும் கூறப்படுகின்றது. அடுத்தது அந்த இடத்திலே
பலர் வாணிபத்துக்குரிய செயற்பாடுகள் இருந்ததன் காரணமாகவும் அந்த மாதகளிலே ஒரு சிறந்த ஒரு துறைமுகம் இருந்ததன் காரணமாகவும் அதை சம்புகோல பட்டணம் என்றும் கூறப்படுவதாக. தொழில் முனைப்புகள் என்ற அடிப்படையில் 2 பிரதான தொழில்துறைகளை தன்னகத்தே கொண்டதாகவே மாதகள் விளங்கி வருகிறது. மீன்பிடி மற்றும் விவசாயம் என 2 பிரதான தொழில் முனைப்புகளையும் அங்கிருக்கின்ற மக்கள் கொண்டிருக்கிறார். அதேவேளை அங்கு காணப்படுகின்ற மீன்பிடித்துறை வரலாற்று நீட்சியிலிருந்து இன்று வரையில் மிக பிரபல்யம் மிக்கதாகவே விளங்கி வருகிறது. எங்களுடைய மாதகள் மருதமும் நெய்தலும் சார்ந்த ஒரு நிலம், வயலும் வயல் சார்ந்த இடமும் கடலும் கடல் சார்ந்த இடமும் இருக்கின்ற மக்கள் 2 தொழில்தான் குறிப்பாக செய்கின்றார்கள். ஒன்று விவசாயம், அடுத்தது கடற்தொழில். இந்த விவசாயம் செய்கின்ற மக்கள் பெரும்பாலும் வெங்காயம், மிளகாய், நெல் போன்றவற்றை செய்கின்றார்கள். இவற்றோடு சிறுதானிய பயிர்களையும் கூடுதலாக செய்வதை நாங்கள் காணலாம். கடற்தொழிலாளர்கள் அவர்கள் கடலில் சென்று மீன்பிடித்து அவற்றை தங்களுடைய ஜீவனோபாயத்துக்காக பயன்படுத்திக் கொள்வதையும் நாங்கள் காணக்கூடியதாக. கடந்த காலத்தில் நிகழ்ந்தேறிய போரின் கொடூரம் பல பிரதேசங்களை வறுமையாக்கியது. அவ்வாறான ஒரு துயர் நிலையினை மாதகளும் எதிர்கொண்டது. புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் எங்கள் ஊர்களின் உறவுகள் தங்கள் ஊர்களை மீள தூக்கி நிமிர்த்துவதற்கு என்றுமே பின்னிற்பதில்லை. ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு அமைப்புகளை நிறுவி தமது ஊர்களை அபிவிருத்தி செய்வதில் அவர்கள் அயராது பாடுபட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். மாதகள் கிராமத்தின் அபிவிருத்தியிலும் அந்த மக்களை தூக்கி நிறுத்துவதிலும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் அளவிட முடியாத பல உதவிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் தொடர் செயற்பாடுகள் இன்று வரையில் தொடர்கின்றன. மாதகளை பொறுத்த வரையில் 1992 ஆண்டு இடப்பெயர்வு நடைபெறும் வரை மாதகள் ஒரு வளம் மிக்க ஒரு ஊராகத்தான் இருந்தது. கிட்டத்தட்ட 6000 குடிமக்களை கொண்ட ஒரு ஊராகவும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே 2வது பெரிய ஊராகவும் கணிக்கப்பட்ட ஊராக இருந்திருக்கின்றது. ஆனால் இந்த இடப்பெயர்வின் பின்பு எல்லா வளங்களையும் இழந்து எல்லாவற்றையும் போட்ட இடத்திலே போட்டுவிட்டு ஓடுகின்ற ஒரு நிலைக்கு உள்ளானதன் காரணமாக எங்கள் வளங்கள் யாவையும் இழந்து பல ஆக்கங்களை இழந்து பல பதிவுகளை இழந்த ஒரு மக்களாக நாங்கள் மாறிவிட்டோம். 96 திரும்பி வந்து பார்க்கின்ற பொழுது சோலைவனமாக இருந்த எங்களுடைய ஊர் பாலைவனமாக இருந்த ஒரு பரிதாப காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. மக்கள் பல துன்பங்களுக்கு ஆளானதால் அவர்களுக்கு கை கொடுத்து உதவ வேண்டியவர்கள் தேவைப்பட்டார்கள். வசதி படைத்த ஒரு சிலர் ஏதோ ஒரு வகையிலே வெளியே சென்று விட, வசதி இல்லாதவர்களும் ஏதோ வகையில் அங்கே வெளியே செல்ல முடியாதவர்களும் இங்கே இருந்து பல சிரமங்களை தாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு நிலையை நாங்கள் கண்டோம். அவர்களை கைதூக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு மண் மீது நாட்டமுள்ள மாதகள் மக்கள் வெளியூரில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்டது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம். அவ்வாறு கனடா, பிரான்ஸ், பிரித்தானியா, சுவிஸ், டென்மார்க் போன்ற இடங்களிலே இருக்கின்ற எல்லோரும் மாதகள் நலன்புரி சங்கம் என்ற ஒரே பெயரிலே சங்கங்களை வைத்து பல செயற்பாடுகளை நாங்கள் செய்து வந்திருக்கிறோம். மாதகள் மாணவர் நன்மகனை 1993 ஆண்டு மாத கல்வியரசி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. கல்வியரசி சங்கத்தினுடைய ஆரம்பத்தில் அங்கே கனடாவில் இருந்த கனடா மாதகள் நலன்புரி சங்கம் உதவிகளை செய்து வந்தது. நாங்கள் இங்கே இருந்த 5ஆம் ஆண்டு பரீட்சைக்கான தயார்படுத்தல்களை மேற்கொண்டு மற்றும் அந்த பரீட்சை சித்தியடைந்த மாணவர்களை கௌரவித்திருக்கிறோம். அதே போல் ஆரம்பத்தில் பல்கலைக்கழகத்துக்கு இடம்பெயர்ந்து செல்லும் மாணவர்களையும் ஊக்குவித்திருக்கிறோம். இந்த வகையில் தொடர்ந்து கல்வியரசி சங்கம் இன்று வரையும் இயங்கி வருகிறது. அத்துடன் இந்த மாலை நேரத்தில் ஆங்கில கல்வியை விருத்தி செய்வதற்காக மாலை நேர கல்வி நிலையம் சென்ட் தோமஸ் மாலை நேர கல்வி நிலையத்துக்கு நாங்கள் பிரான்ஸ் மாத நலன்புரி உதவியை பெற்று வழங்கி வருகிறோம். அதே போல் கனடா மாத நலன்புரி சங்கம் இங்கே எங்களுக்கு சென்ட் ஜோசப் மகா வித்தியாலயத்தில் நாங்கள் மாலை நேர கணித ஆங்கில வகுப்புகளை நடத்துவதற்கு பல்வேறு உதவிகள் வேடாந்தம் உதவிகளை செய்து வருகிறது. இதனை விட இங்கே நாங்கள் இந்த வாட்டர் போட் இந்த நீர்வளங்கள் சபை யாழ் மாவட்ட நீர்வளங்கள் திணைக்களத்தின் உதவியோடு மாத கிழக்குக்கு குடிநீர் வளங்களையும்
நாங்கள் இப்போ செய்வதற்கு நாங்கள் முயன்று இருக்கிறோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 120 லட்சம் ரூபாய் இதற்காக நீர்வளங்கள் சபை முதலீடு செய்திருக்கு. இன்றைக்கு மாத கிழக்கில் ஒரு 350 குடும்பங்கள் தண்ணியை நல்ல குடிநீரை பெற்றுக்கொண்டு வருகின்றன. மாதகல் கிராமத்தின் கல்விச்சாலைகளின் தொடக்கம் என்பதும் மாதகல் கிராமத்தின் கடந்த காலத்தினை படம் பிடித்து காட்டுவதாகவே காணப்படுகின்றது. இன்று வரையில் பெருமளவான கல்வியாளர்களை உருவாக்கி இருக்கிறது அந்த மாதகல் மண். அங்கு காணப்படுகின்ற கல்விச்சாலைகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்துவம் மிக்கதான பல பின்னணிகள் காணப்படுகின்றன. மாதகல் அந்தோனியார் கோயிலில் செயின்ட் ஜோசப் வித்தியாலயம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் சிறிது காலத்துக்கு பின்னர் அது செயின்ட் ஜோசப் அந்த அந்தோனியா கோயிலில் இருந்து பின்னர் மாற்றப்பட்டு செயின்ட் ஜோசப் மகா வித்தியாலயம் என்று பின்னர் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அது அந்த பாடசாலையை ஆங்கில பாடசாலை என்றும் அழைப்பார்கள். மாதகல்ல இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் என்று சொன்னால் தான் அந்த பள்ளிக்கூடத்தை தெரியும் இல்லை இருக்கும். அந்த வகையில் மாதகல் செயின்ட் ஜோசப் மகா வித்தியாலயம் ஒரு பழைய பள்ளிக்கூடம். அது மட்டுமல்ல, மாதகல் அமெரிக்கன் மிஷன் வித்தியாலயம், மாதகல் மேற்கு அமெரிக்கன் மிஷன் வித்தியாலயம் ஆரம்ப பாடசாலைகளாக இருந்தன. அதுபோல் செயின்ட் தோமஸ் பாடசாலையும் ஆரம்ப பாடசாலையாக இருந்தது. பின்னர் மாதகல் விக்னேஸ்வரா வித்தியாசாலையும் ஆரம்ப பாடசாலையாக காணப்பட்டது. பின்னர் மாதகல் மேற்கிலையும் விக்னேஸ்வரா வித்தியாசாலை என்று பாடசாலை காணப்பட்டது. பின்னர் நாளாந்தம் அந்த பாடசாலைகள் இரண்டும் இணைக்கப்பட்டது. ஒன்று மாதகல் விக்னேஸ்வரா வித்தியாசாலையும், அதாவது அந்த பிள்ளையார் கோயிலடிக்கு பக்கத்திலே உள்ள பாடசாலை அமெரிக்கன் மிஷன் பாடசாலையும் ரெண்டும் ஒன்றாக இணைந்து மாதகல் விக்னேஸ்வரா என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதே போல் மாதகல் மேற்கிலே உள்ள ஒரு 2 பாடசாலைகள், மாதகல் மேற்கு அமெரிக்கன் மிஷன் வித்தியாசாலையும் மாதகல் மேற்கு விக்னேஸ்வரா வித்தியாசாலையும் இணைந்து உன்னச வித்தியாலயம் என்ற பெயரில் தற்போது இயங்கி வருகின்றது. அந்த பாடசாலை தரம் 1 இருந்து தரம் 11 வரையும் தற்பொழுது அந்த பாடசாலை இயங்குகின்றது. அதே மாதிரி இந்த ஆரம்ப பாடசாலைகளாக மாதகலில் இருக்கின்ற மாதகல் விக்னேஸ்வராவும் மாதகல் செயின்ட் தோமஸ் வித்தியாலயம் 1 தொடக்கம் 5 வரையும் ஆரம்ப பாடசாலையாக சிறப்பாக இயங்கி வருகின்றது. செயின்ட் ஜோசப் மகா வித்தியாலயத்தில் கலைப்பிரிவும் பெத்தக பிரிவும் உள்ள ஒரு பாடசாலையாக காணப்படுகின்றது. அது ஒரு வன்சி பாடசாலை. பொம்பளை பிள்ளைகள் 19 வயது பிரிவுக்கு உட்பட்ட உதயவந்து நிகழ்வில் மாகாண மட்டத்தில் அதே போல் தேசிய மட்டத்திலையும் பங்கு பெற்று கால இறுதி வரையும் சில வேளைகளில் சென்று தங்களுடைய திறமைகளை நிறைவேற்றி வருகின்றார்கள். அதே போல் தடகள நிகழ்வுகளையும் தேசிய மட்டத்தில் 2 வர்ண விருது பெற்றுள்ளார்கள். 200 மீட்டர் ஓட்ட போட்டியில் ஒரு மாணவி வர்ண விருது பெற்றுள்ளார். அதே மாணவி அடுத்த வருடம் நடைபெற்ற தடதாண்டல் போட்டியில் வர்ண விருது பெற்றுள்ளார். பாடசாலைகளில் பல வளப்பற்றாக்குறையோட பல பாடசாலைகள் இயங்கி வருகின்றது. குறிப்பாக அந்த மீள் குடியேற்றம் செய்யப்பட்ட மாதகல் நொச வித்தியாலயம் தனது மாணவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய முடியாமல் மிகவும் திண்டாடி கொண்டிருக்கின்றது. அதென்றால் அந்த மாணவர்கள் இருந்து கற்கக்கூடிய பாடசாலை உபகரணங்கள், மேசை, கதிரை என்பதற்கு பல தட்டுப்பாடுகள் காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, அந்த கரும்பலகைகள் உட்பட தட்டுப்பாடு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த நவீன கற்பித்தலுக்கு அமைவாக அந்த பாடசாலையுடைய கட்டிட பௌதிக வளங்கள் அமைய பெறவில்லை. இதனால் அதுவும் மாணவர்களுக்கு ஒரு பின்னடைவாக காணப்படுகின்றது. மாதகல் கிராமத்தில் எதிர்கால சிப்பிகளுக்கான அடிப்படை கல்வியை புகட்டுகின்ற முன்பள்ளிகள் 4 காணப்படுகின்றன. அவற்றினை வளர்த்தெடுப்பதில் சமூகமும் புலம்பெயர் சமூகமும் அளப்பரிய சேவைகளை ஆற்றி வருகின்றன. மழலைகளை வளர்த்தெடுப்பதில் ஒவ்வொரு முன்பள்ளிகளும் அயராது பாடுபட்டு வருகின்றன. முன்பள்ளியின் பேர் சித்திவிநாயகர் முன்பள்ளி. முன்பள்ளி 1996ஆம் ஆண்டு ஆனி மாதம் சனசமூக நிலையத்திலே கட்டடத்தில் இயங்கி வந்தது. அங்கு சிறிய கட்டடமாக இருந்தபடியினாலே பிள்ளைகள் தொகை கூடுதலாகவும் இருந்தபடினால் அங்கு எங்களையும்
கற்பித்தல்